பீகாரில் நடைபெறும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். ஜனநாயகத்தை காக்க அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கணபதி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அதிகாலை முதலே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் கோவிலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 74,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் 1519 சிலை வைத்து வழிபட காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோயம்பேடு சந்தையில் விற்பனை களை கட்டியது. பூ உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து கூறியுள்ளார். விநாயகர் அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை தர பிரார்த்திப்பதாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ளார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா அறிவித்த 50% வரி இன்று அமலுக்கு வந்தது. தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. மதுரை தவேக மாநாட்டில் பவுன்சர்களால் இளைஞர் தூக்கி வீசப்பட்ட விவகாரத்தில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இளைஞர் அளித்த புகாரின் அடிப்படையில் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள் கத்துது. அணில் ஜங்கிள் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும், ஏன் அங்கிள் அங்கிள் என கதறுகிறது என விஜயை சீமான் விமர்சனம் செய்துள்ளார். கடந்த மாநாட்டில் சிஎம் சாராக இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிளாக மாறினார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தொடர் மழையால் கத்ரா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். வைஷ்ணவி தேவி கோவில் அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் இடைவிடாத மழையால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாவி பாலத்திற்கு அருகில் உள்ள சாலை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஐபிஎல் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக தமிழகத்தை சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அறிவித்துள்ளார். கடந்த ஐபிஎல் சீசனில் சென்னை அணிக்காக விளையாடிய நிலையில் திடீரென ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கேரளாவில் ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனை போலீசார் தேடி வருகின்றனர். கொச்சியில் உள்ள தனியார் மதுபான விடுதியில் நடந்த மோதல் சம்பவத்தில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா முழுவதும் மேற்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் விருபாட்சிபுரம் பகுதியில் விஷப்பூச்சி கடித்து 13 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூச்சி கடித்ததில் வலி தாங்க முடியாமல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் விரட்டியதால் திருடன் கீழே விழுந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
கள்ளக்குறிச்சி அருகே இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. திருமணத்திற்கு பத்திரிகை கொடுப்பதற்கு சென்ற மணமகன் மற்றும் அவரது பெற்றோர் உயிரிழந்தனர். கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் மீது குண்டாஸ் சட்டம் பாய்ந்தது. கைது செய்யப்பட்ட ராஜு விஸ்வகர்மா மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் தொழில்துறை நுட்பங்களுக்கு ஏற்ப பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்க ஏகனாபுரம் கிராமத்தில் உள்ள ஏரியை கையகப்படுத்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காதல் விவகாரத்தில் காதலனின் தந்தையை பெண்ணின் தந்தை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். காதலை கைவிட மறுத்த இளைஞரை தேடி வீட்டிற்கு சென்ற நிலையில் அங்கிருந்து அவரது தந்தையை வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மதுக்கரையில் 1875 கிலோ ஜெலட்டின் குச்சிகள் கடத்திய வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தர்மபுரியை சேர்ந்த கார்த்திக் என்பவரை மதுக்கரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இளம் பெண் மருத்துவர் அளித்த பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் பாடகர் வேடனுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. வரும் அக்டோபர் 9ஆம் தேதி விசாரணை அதிகாரி முன் நேரில் ஆஜராகவும் வேடனுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் மாதோபூரில் ஆற்று வெள்ளத்தில் பழைய கட்டிடம் ஒன்று சரிந்து விழுந்தது. கட்டடம் சரிவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னர் அதில் இருந்தவர்களை சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் செப்டம்பர் 7ஆம் தேதி 12 மணி நேரம் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்திர கிரகணம் நிகழ உள்ளதால் கோவில் கதவு மூடப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் விளக்கமளித்துள்ளது. ஒடிசாவில் பெய்த கனமழையால் சுவர்ணரேகா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலசோர், பத்ராக் உள்ளிட்ட மாவட்டங்களில் 170 கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஷாலின் மகுடம் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. 3 வித்தியாசமான தோற்றத்தில் விஷால் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.